சிங்கப்பூரில் எல்லாமே காஸ்ட்லி தான். ஆனால் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய பிராண்டட் திங்ஸையும் லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்க முடியும். அது எப்போ அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளியரன்ஸ் சேல் அப்போ மட்டும்தான் நம்மளால் அப்படி ஆஃபர் ப்ரைஸ்லாம் வாங்க முடியும். அப்படித்தான் நெக்ஸ்ட் மாலில் இருக்கக்கூடிய ஐசட்டான்லையும் கிளியரன்ஸ் சேல் போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சோடனே நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கிளியரன்ஸ் சேலை போய் பார்த்துட்டு எதுவும் தேவைன்னா வாங்கிக்கலாம், ஏன்னா பிராண்டட் திங்ஸ் நிறைய ஆஃபரில் வரும் அப்படின்னு தான் போனது. அதுவும் பர்டிகுலராக இந்த பிராண்டடான பேக்ஸுக்கெலாம் ஒரு கிரேஸ் இருக்கும்ல, அவங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது. நல்ல நல்ல பிராண்ட்ஸ்லாம் நிறைய ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சால் Feb 5 வரைக்கும் இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே போயிட்டு பிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே பிராண்டட் திங்ஸ்னால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதுவும் 50%, 70% ஆஃபர்லாம் $250, $400, $500 போட்டிருந்துச்சு. நம்மளோட பட்ஜெட் அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு எதுவும் வாங்காமல் தான் வீட்டுக்கு வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு நிறையவே நல்லா திங்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வாங்கினா பிராண்டில் தான் வாங்குவேன். பிராண்டட் லவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டீல் தான் சொல்லணும். நான் பர்டிகுலராக எதுக்கு போனேன்னு பார்த்தா, இந்த WMF பிராண்டடோட குக்வேர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இதில் எதுவும் ஆஃபர்ஸ் இருக்கா போய் வாங்கலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் போனது. ஆனால் என்கிட்ட இருக்கிற அதே குக்வேர்ஸ் தான் இப்போவும் ஆஃபரில் இருக்குது. ஸோ அதனால் வாங்கலை. இப்போ ரீசன்ட் இயர்ஸில் அப்டேட்டடாக வந்திருக்க குக்வேர்ஸுக்கெலாம் இன்னும் நிறைய பெரிய ஆஃபர்ஸ்லாம் எதுவும் வரல. ஸோ இன்னும் 1 or 2 years வெயிட் பண்ணணும் போல். இது வரைக்கும் நம்மகிட்ட இருக்க குக்வேர்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் வந்தாச்சு. அதுக்குன்னு எல்லா திங்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்மளை பொறுத்த மட்டும் அது காஸ்ட்லி, அவ்வளோதான். காஸ்ட்லியான திங்ஸ் ஆஃபர்லேயும் காஸ்ட்லியாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம $1000 உள்ள பொருளை போய் பார்த்தோன்னா அது 50% ஆஃபரில் 500 போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ஆஃபர் தான். உண்மையை சொல்ல போனால் நம்ம என்ன வாங்கவா போனோம், பார்க்க தானே போனோம். அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபைனலாக நெக்ஸ்ட் மாலில் இருக்க ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.